ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 4வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 4வது அதிகாரத்தில் அப்பொழுது மோசே என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று தொடர்ந்து சாக்கு போக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசேயினுடைய தயக்கத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரதிநிதியாக தன்னை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற சந்தேகம் தொடர்ந்து மோசேயினுடைய உள்ளத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 11லிருந்து 15 வரையிலும் நடந்த அந்த பாதிப்புகள், 2 எபிரேயர்கள் சண்டையிடும் பொழுது நீங்கள் 2 பேரும் சகோதரர் என்று சொல்லி பேசின அந்த காரியத்தில் அவர்கள் இவனுக்கு கீழ்ப்படியலை, இவனை ஏற்றுக்கொள்ளலை. நீ நேற்று எகிப்தியனை கொண்டு போட்டது போல எங்களை கொண்டு போட நீ வகை தேடுகிறாயோ என்றெல்லாம் சொன்ன உடனே அங்கிருந்து ஓடி வந்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே வாழ்ந்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் முட்செடியிலே அங்கே தரிசனமாகி மோசேக்கு கட்டளை கொடுத்து அவர் அனுப்ப நினைக்கிற பொழுது இங்கே மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தோல்வியை நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக அவன் மறுப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என்னை நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனமாகலன்னு சொல்லுவாங்க என்றெல்லாம் அவன் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியம் அவனுக்கு அளிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு இப்பொழுது 3 அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவனுடைய கோல் தரையிலே குவோடப்பட்ட போது அது சர்ப்பமாக அது மாறிற்று. அதன் வாளை அவன் பிடித்தபோது அந்த சர்ப்பம் மீண்டும் கோலாக மாறுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவனுடைய கை, அவன் கையை மடியில் போடுகிற போது அது வெண்குஷ்டம் அந்த கையில் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். அந்த கையை அவன் மீண்டும் மடியிலிருந்து வெளியே எடுத்தபோது குஷ்டம் நீங்குகிறதை பார்க்கிறோம். நைல் ஆற்றினுடைய தண்ணீரில் கொஞ்சம் எடுத்து தரையில் ஊற்றின போது அது இரத்தமாக மாறிற்று என்று பார்க்கிறோம். 3 அற்புத அடையாளங்களை பழைய ஏற்பாட்டில் முதலாக ஆண்டவர் மோசேயை கொண்டு செய்ய வைக்கிறதை பார்க்கிறோம். மோசேயை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்கிறதற்கும், எகிப்திலே வாதையை அனுப்புகிறதற்கும், வாதையை நிறுத்துகிறதற்கும் கட்டளை கொடுக்கிறதையும் நாம் இங்கே தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். மோசே தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதை இஸ்ரவேல் மக்கள் நம்பும்படி இந்த அடையாளங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன. சாத்தான் மேலும், அதாவது சாத்தான் மேலே, சர்ப்பத்தின் மேலே ஒரு வெற்றி, பாவத்தின் மேலே ஒரு வெற்றி, சர்ப்பத்தின் மேலே வெற்றிக்குத்தான் அந்த கோல் அது பாம்பா மாறி கையில் பிடிக்கும் பொழுது அது கோலாக மாறிவிடுகிறது. அதே போல் குஷ்டம் பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தேவன் பாவத்தின் மேலும் சர்ப்பத்தின் மேலும் அதிகாரம் உடையவர் என்பதை காட்டுகிறதை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம பார்வோனுடைய அவருடைய கிரீடத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அவர்கள் சர்ப்பத்தை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள். அவர்களுடைய கிரீடத்தில் அந்த பாம்பினுடைய வாயை அவர்கள் சித்தரிக்கிற ஒரு படத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆகவே பார்வோனும் ஜனங்களால் தெய்வமாக அவன் வழிபடப்படக்கூடிய அளவிற்கு அவன் அத்தனையாக கணத்திற்குரியவனாக எகிப்திய ஜனங்களினால் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தான். ஆகவே உன்னுடைய எல்லா காரியங்களை பார்க்கிலும் மேலான ஒருவர், எல்லா வல்லமையையும் உடைய ஒரு ஆண்டவர், பாவத்தின் மேலும் அதிகாரமுடைய ஒரு ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தோடு கூட வந்திருக்கிறார் என்பதைத்தான் 3வது காரியத்தில் இஸ்ரவேலர்கள் இரத்தத்தின் மூலம் மீட்கப்படுவார்கள் என்கிற உண்மையை வெளிப்படுத்தும்படியாக நைல் நதிலிருந்து தண்ணீரை எடுத்து தரையில் ஊற்றும் பொழுது அது தண்ணீராக தண்ணீர் இரத்தமாக மாறிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய கரங்களில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கும்போது ஒரு கோல் என்று சொல்லுகிறான். ஆனால் 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே மோசே தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான்னு பார்க்கிறோம். அது இப்போ மெருகேற்றப்பட்ட அடையாளங்களை கொடுக்கக்கூடிய, அற்புதங்களை கொடுக்கக்கூடிய கோலாக மாறின பொழுது இப்போ அந்த கோல் என்ன கோலாக மாறுதுன்னா கர்த்தருடைய கோல் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் மோசையை பயன்படுத்த சித்தமான போது அவன் கையிலிருந்த
இருந்த அந்த அற்பமான கோலை அதிசயங்களை செய்ய பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு இல்லாமையிலிருந்து, சீரோவிலிருந்து அனைத்தையும் உருவாக்க வல்லமை உடையவர் தான். அவரால் இயலாத காரியம் ஒன்றுமில்லைன்னு தான் வேதம் சொல்லுது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் இருப்பதை எவ்வளவு அதிக நன்மைக்காக பயன்படுத்த முடியுமோ அதற்கே ஆண்டவர் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. எப்படி 5 அப்பம் 2 மீன் அங்கே இருக்கிறதை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து அங்கே மீதியான கூடைகள் 12 கூடைகளை எடுக்க வைத்ததை பார்க்கிறோம். ஆண்டவரால் இல்லாமையிலிருந்து அப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்க முடியும், மீன்களை பிடித்து கொடுக்க முடியும். ஆனால் இருக்கிறவைகளை கொண்டு ஆண்டவர் மெருகேற்றி அதை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்பதை பார்க்கிறோம். நமது கரங்களில் என்ன இருக்குதோ அது நம்முடைய கரங்களில் நாம் படித்த பட்டமாக இருக்கலாம், நம்முடைய திறமைகளாக இருக்கலாம், நம்முடைய இளமை பருவமாக இருக்கலாம், நம்முடைய புரிந்து கொள்கிற தன்மையாக இருக்கலாம், கலை ஞானத்தில் சிறந்து விளங்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் அதை மெருகேற்றி ஜீவனற்ற அவைகளை ஜீவனுள்ள தேவனுக்காக பயன்படக்கூடியவைகளாக அவரால் மாற்றி தர முடியும் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடியவைகள் கோல், என்ன கோல்? அது பட்டமா, அல்லது நம்முடைய இளமையா, அல்லது நம்முடைய திறமையா, அல்லது நம்முடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையா, செல்வமா, செல்வாக்கா, ஆரோக்கியமா, எது ஆண்டவருடைய கருத்தில் கொடுத்தாலும் அதை மெருகேற்றி ஆண்டவரால் தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று அவர் பயன்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 10 17 வரை பார்க்கும்பொழுது மோசே தன் வாக்கில் வல்லவன் அல்ல என்று சொல்லி காரணத்தை கூறி இன்னமும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தயங்குகிறான். மனுஷனுடைய வாயை கர்த்தரே உண்டாக்கினார். ஆகவே அவனுடைய வாக்கை அவன் வல்லமை உடையதாக அவரால் மாற்ற முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே திரும்ப நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு மோசேயினுடைய சகோதரனாகிய ஆரோனை அவனுக்கு பதிலாக அங்கே ஆண்டவர் நியமிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு எளிய நம்பிக்கையின் மூலமாக கர்த்தர் மோசேக்கு கீழ்ப்படிய வேணும்னு நினைக்கிறாரு. அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படி தகுதியாக்குகிறவர் அவரே ஆவார் என்பதை அறிந்திருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், அநேக சாக்கு போக்கு சொன்னதுனால இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆரோனை அவனுக்கு பிரதிநிதியாக ஏற்படுத்துகிறான். ஆரோன் துணையாக இருப்பான் என்று மோசே கருதினான். ஆகையால் பின்னாட்களில் மக்களை போன் கன்று குட்டிகளை வணங்குகிற அளவிற்கு அங்கே ஆரோன் அவன் தடையாக மாறிப்போனதை அதிகாரம் 32 நம்ம பார்க்க முடியும். ஆகவே வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற பொழுது நம்மை தகுதிப்படுத்தி, நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி, நமக்கு போதித்து நம்மளை உருவாக்குகிற போது நம்ம ஒரு நாளும் ஆண்டவருடைய வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. நமது இயல்பையும் இயலாமையும் அறிந்தே தேவன் நமக்கு பொறுப்புகளை ஒப்படைக்க விரும்புகிறார். கனத்த ஒரு இருளின் பெரும் சிறகுகளுக்கு அங்கே எகிப்தை மூடிக்கொண்டிருந்த போது தான், அதாவது கடுமையான சட்டம், ஆண் பிள்ளைகள் பிறந்தா எல்லாரும் கொல்லப்படணும்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் தான் மோசே தன்னுடைய தாயின் விசுவாசத்தால் அங்கே பாதுகாக்கப்பட்டதை நாம் அறிவோம். தமது வேர்களை பற்றி தாய் வழியாக அறிந்து கொண்ட போது அவர் உடல் முயற்சியினால் எதையும் சாதிக்க முடியாமல் போனதுனால மனம் சோர்ந்து போய் தான் அங்கே பார்வோனுக்கு பயந்து அவர் ஓடி போகிறார். ஆண்டவர் அங்கே அவனை மீட்டு அங்கே அவனை பக்குவப்படுத்தி அவனை 40 வருடங்கள் பாலைவனத்தில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து தேவனுடைய மந்தையை மீட்டு வழிநடத்தும் பண்புக்கு அவனை அங்கே வைத்து பக்குவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். குறித்த காலத்தில் முட்செடியில் தோன்றின ஆண்டவர் தான் இப்போ தேவன் அங்கே கட்டளை அருளுகிறார். அனைத்தையும் கேட்ட மோசே தனது வாக்கு வலிமை இல்லை, பலவீனமாக இருக்கிறேன், பயமாக இருக்குது அப்படின்லாம் பொறுப்பில் இருந்து விலக பார்க்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் அவன் மேலே மூழ்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய இயல்பு இயலாமல் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நமக்கு அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார், அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், அநேக தாளந்துகளை தந்திருக்கிறார். எப்படியாயிலும் ஆண்டவருக்கு நாம் பயன்பட வேண்டும், எப்படியாயிலும் எதையாயிலும் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியலைன்னு சொன்னால், வாய்ப்புகளை நழுவி விட்டோன்னு சொன்னால் அது வேறு யாருக்காவது அது போய்விடும், நம்மை தாண்டி அது போய்விடும்.
உன்னதமான தேவன் எதனையும் தெரியாமலா அவருக்கு பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்தினார். எதுவும் ஏலாமலா இவரிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மோசே முடியாது என்றவுடன் ஆரோனை துணைக்கு அனுப்புவேன் என்று வாக்கருளுகிறார். வாய்ப்பை நழுவ விடும் பொழுது அது இன்னொருவருக்கு கைமாறிவிடும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாய் பயன்படுத்த வேண்டும். தேவ பணியில் முடியாது என்றால் யோனாவை போல ஒருவேளை ஒரு சிலரை மட்டும் அபூர்வமாக பயன்படுத்துவாரே ஒழிய பொதுவாக அப்படி ஆண்டவர் செய்கிறதில்லை. தேவனின் அழைப்பை உணரும் பொழுது, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டிருக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. வாய்ப்புகளை விடக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போது தொடர்ந்து மோசே எகிப்துக்கு திரும்பி போகிறாரு. என்ன மீதியானுக்கு ஓடிப்போய் 40 ஆண்டுகள் கழித்து மோசே தேவனுடைய கட்டளையின்படியும் எத்ரோவின் ஆசீர்வாதத்தோடும் தன் மாமனாரை ஆசீர்வதித்து அனுப்பிட்டார். எகிப்துக்கு திரும்புகிறான். சிப்போரால் அவனுடைய மனைவி கெர்சோம் மற்றும் எலியேசர் 2 பிள்ளைங்க அவருக்கு குமாரர்கள் இருக்கிறார்கள். இதை யாத்ராகமம் 18வது அதிகாரம் 2-4 வரையிலும் பார்க்க முடியும். 2வது வசனத்தில் கைத்தடியாக அந்த ஒரு வைத்திருந்த பொருள் 20ஆம் வசனத்தில் தேவனுடைய கோல் என்று அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சாதாரண பொருட்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான செயல்களை அங்கே செய்கிறார். அதன் வாயிலாக அனைத்து வல்லமையும் தேவனிடத்திலிருந்தே வருகின்றன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி தேவன் மோசேக்கு கட்டளையிட்ட அற்புதங்கள் தொடர்ந்து வந்த வாதைகளாகும். தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆனால் அந்த கொடுங்கோல் மன்னன் முதலில் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தின பின்னரே அவர் அவ்வாறு செய்தார். இங்கே ஆண்டவர் பேசுகிறார். சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். சரீரத்தின்படி முதல் பிறந்த மகன்தான் சேஷ்ட புத்திரன் என்று அழைக்கப்படுவான். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேலை சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பார்வோன் நீ கீழ்ப்படியாமல் போனான்னா உன்னுடைய சேஷ்ட புத்திரன் உன் முதல் மகனை நான் அழிச்சிருவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் மோசே செய்தியை அறிவிப்பதற்கு முன் அவனே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கிற ஒரு காரியத்தை 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும் பார்க்க முடிகிறது. அவன் தன் சொந்த மகனுக்கு, ஒருவேளை கெர்சோமுக்கோ அல்லது எலியேசருக்கோ, அவன் அங்கே தன்னுடைய மனைவியின் எதிர்ப்பினால், சிப்போராலின் எதிர்ப்பினால் விருத்த சேதனம் செய்யலை. தேவன் மோசையை ஒரு கொடிய ஒரு நோயோ ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து வழியிலே கொல்ல பார்த்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சிப்போரால் கோபத்துடன் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்து தன் கணவனை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அவள் அங்கே ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய மகனுடைய அந்த நுனித்தோலை அவள் வெட்டி அங்கே அவனுடைய காலுக்கு கீழாக எரிஞ்சிட்டு இவர் இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிப்போரால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் அற்றவளாக இருந்தால் என்னும் காரணத்தின் நிமித்தமாகவோ என்னவோ மோசே சிப்போராலையும் தனது 2 குமாரர்களோடு அவளுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போகும்படி அனுப்பின காரியங்கள் யாத்ராகமம் 18வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மோசே எகிப்துக்கு சென்ற வழியில் அவனை சந்திக்கும்படி ஆரோன் வந்தான். அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நின்று கர்த்தர் கூறிய செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். மேலும் இதை கர்த்தர் அளித்த 3 அடையாளங்களின் மூலமாக உறுதி செய்ததை பார்க்கிறோம். சர்ப்பம், அதாவது கோல் சர்ப்பமாக மாறினது, மீண்டும் கோலாக மாறினது. அந்த குஷ்டம், கையில் இருந்த குஷ்டம் வெளியே எடுத்த பொழுது குஷ்டமாக இருந்து திரும்ப உள்ள போட்டு வெளியெடுக்கும் பொழுது குஷ்டங்கள் நீங்கி பாவத்தின் மேல் ஒரு வெற்றி. அதே போல் நைல் நதியிலிருந்து ஊற்றப்பட்ட தண்ணீரானது இரத்தமாக மாறினது. மீட்பின் ஒரு அடையாளம். இஸ்ரவேலர்கள் இரத்தத்தின் மூலமாக மீட்கப்படுவார்கள். இந்த காரியங்களை அவர்களிடத்தில் சொன்னபோது இஸ்ரவேலர்களோ விசுவாசித்து கர்த்தரை தலைகுனிந்து தொழிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். விடுதலையினுடைய நெருப்பை சுமந்து அங்கே மோசே புறப்படுகிறார். இவர் வைக்கக்கூடிய அந்த அக்னி தான் எகிப்தினுடைய அந்த அடக்குமுறையான அந்த வைக்கோல், அது பற்றியெறிய வைக்க வேண்டும். புறப்பட்டவருடைய வாழ்க்கையில் அங்கே குறைபாடு, சிப்போராளுடைய பிடிவாதம், மோசையினுடைய மகனை விருத்த சேதனம் செய்ய அது அனுமதிக்காமல் இருந்ததுனால அவளது கலாச்சாரம் தேவனுடைய அடையாளத்தை நிறைவேற்ற இடையூறாக அமைந்ததை பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய கணவனுடைய உயிருக்கே ஆபத்து வந்தவுடன் அவள் சீக்கிரமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய சொற்களில் ஒரு கடுமை இருக்குது. நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கையின் அடையாளம் பெற்ற மக்களை விடுவிக்க செல்லக்கூடிய மகன் வாழ்வில்
அதன் உறுதிப்பாடு தெரியாவிட்டால் இவர்களை ஏற்கும் மனப்பான்மை மக்களிடம் ஏற்பட முடியாது. உடன்படிக்கையின்படி விருத்த சேதனமற்றவர்கள் மரணத்திற்கே பாத்திரவான்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 17:14 ஆண்டவர் அத்தனையாக கட்டளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்ம சாதனைகளை செய்கிறதற்கு முன்பாக நம்மை சோதித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விட்டு தான் நாம் தேவனுடைய பணிக்காக களத்தில் குதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எதிலையாவது நான் மீறி இருக்கிறனான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து அவருடைய களத்தில் அவருக்கென்று பணி செய்ய நாம் முயற்சி எடுப்போம், பிரயாசப்படுவோம், உழைப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.